ஹாய், எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் சிந்தாமணியை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. நம்ம ஒரு 6-7 வரமிளகாயை இந்த மாதிரி விதையெல்லாம் ஊற்றிட்டு 2-3 கிள்ளி வச்சுக்கலாங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்துக்கலாங்க. அப்புறமா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை எடுத்துக்கலாங்க. இதுக்கு முழுசும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 400 கிராம் சேர்த்துடுங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம கிள்ளி எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வரமிளகாய் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போது இடித்து எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு இந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்தங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்குங்க. இதுக்கு தண்ணியை சேர்த்த வேண்டியது இல்லைங்க, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாங்க. இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இது நாட்டுக்கோழிலையும் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.